ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நைனாமலை வரதராஜ பெருமாள் மலை கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த மலை மேலே இருக்கிற வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்யணும்னா 2600 அடி உயரமான இந்த மலையில் நம்ம ஏறணுங்க. மொத்தம் 3600 படிக்கட்டுகள் கட்டியிருக்காங்க. இதை ஏறி போய் தான் நம்ம வரதராஜ பெருமாளை பார்க்க முடியும். நயன மகரிஷி இந்த மலையில் தவம் செஞ்சு பெருமாள் தரிசனம் பெற்றிருக்காருன்னு நம்பப்படுதுங்க. இந்த மலையோட சிறப்பு என்னன்னா, இந்த மலை மேலே இருக்கிற கோயில் 120 அடி ஒரே பாறை மேலே கட்டியிருக்காங்கங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அது இந்த மலையுடைய தனி சிறப்பு. இந்த பதிவில் நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன, இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது, எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நைனாமலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் நைனாமலைக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மலைக்கு போகிற அனுபவத்தை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலை பயணங்கள், டூரிஸ்ட் பிளேஸ், பழமையான டெம்பிள், அதை எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் மக்களே, இப்போ நான் நைனாமலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டேங்க. இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா நாமக்கல்லேருந்தும் பேருந்து இருக்குது. சேலத்துலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க புதன் சந்தை வந்துடுங்க. புதன் சந்தையிலேருந்து மலை அடிவாரம் வரைக்கும் 3 கிலோமீட்டர் தான். பஸ் டைமுக்கு தான் இருக்குது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தீங்கன்னா இங்கே மலை அடிவாரம் வரைக்குமே புதன் சந்தையிலேருந்து ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க. இப்போ நான் புரட்டாசியில் முதல் சனிக்கிழமை தான் இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கோயில் எப்பயுமே மலை மேலே சனிக்கிழமை ஏற அலௌடு. புரட்டாசி மாதம் மட்டும் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் மலை ஏறுறதுக்கு அனுமதி. புரட்டாசி மாதம் இங்கே ரொம்பவும் விசேஷம். ஸோ அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் புரட்டாசி 3வது சனி கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது புரட்டாசி மாதங்கிறதுனால மலை அடிவாரத்தில் நிறைய கடை போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான கடை, சாப்பாடு, பஜ்ஜி, ஸ்நாக்ஸுன்னு அந்த மாதிரி. இங்கே மலை அடிவாரத்திலேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குது. இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிப்போம் வாங்க. மொத்தம் 3600 படிக்கட்டுகள். இந்த கோயிலோட மலை அடிவாரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் எல்லா நாளுமே வரலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் ஆஞ்சநேயரை வரும்போது கும்பிட்டுக்கலான்னு சொல்லி மலை ஏற ஆரம்பித்தேன். மணி இப்போது சரியாக மதியானம் 12 மணிங்க. சரியான வெயில். காலையில் விடிகாலம் மலை ஏறுறவங்க, நைட்டு மலை ஏறுறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ மத்தியானம் மலை ஏறுறதுனால கூட்டமே இல்லை. படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூடாக இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்சளவு விடிகாலமே மலை ஏறி இறங்கிடுங்க. ஏன்னா மத்தியானம் ஏறுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. மலை ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது. பெரியவங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க வெயிலில் மலை ஏறுறதுக்கு. இது புரட்டாசி மாதங்கிறதுனால மலை மேலே எல்லா இடத்துலையுமே தண்ணிக்கு, மோருக்கு, ஜூஸ்க்கெலாம் கடை இருந்துச்சு. நீங்கள் ஒரு நார்மல் சனிக்கிழமை வந்திருந்தீங்கன்னா மலை மேலே கடை இருக்காது. ஸோ நீங்கள் எப்பயுமே இங்கே மலை ஏற வந்தீங்கன்னா மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணியும் கொண்டு வந்துடுங்க. ஆரம்ப காலகட்டத்தில்ங்க இந்த மலையில் மொத்தம் 108 தீர்த்தங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெயிலால் எல்லாமே வற்றி போய் 3 தீர்த்தம் மட்டும்தான் இருக்குது. இப்பையும் இந்த மலைக்கு சித்தர்கள் வந்து இறைவனை வழிபடுறாங்கன்னு நம்பப்படுதுங்க. இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மலை கோபுரத்தில் இடி மூலமாக வந்து பெருமாளை வணங்கிட்டு போகிறாருன்னு நம்புகிறாங்க. இந்த மலை ரொம்பவும் செங்குத்தான மலைங்க. இந்த மலையில் கொஞ்சம் பிரச்சனையாக நான் என்ன நினைக்கிறேன்னா, படிக்கட்டுகள் நிறைய இடங்களில் ரொம்பவும் குறுகலாக இருக்குது. நம்மளோட முழு பாதத்தையும் படிக்கட்டுகளில் வைக்க முடியல. சைடில் தான் வச்சு மலை ஏறுற மாதிரி இருக்குது. இந்த மலையில் இருக்கிற பெருமாளை வழிபட்டால் திருப்பதியில் இருக்கிற பெருமாளை வழிபட்டுறதுக்கு உண்டான பலன் கிடைக்கணும் சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த மலையை சின்ன திருப்பதின்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் மலை ஏறி பாதி தூரத்தில் சரியாக இந்த மண்டபம் வரும். இந்த மண்டபத்துக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. உள்ள தேன்கூடு இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் இந்த மண்டபத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். தூரத்தில் இருந்து தான் பார்த்தேன், எதுவும் இல்லை. ஆனால் உள்ள தேன்கூடு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் 3/4 தூரம் மலை ஏறிட்டேங்க. மலை ஏறி 3/4 தூரத்தில் இந்த பெண்டு ஏறினவுடனே இங்கேருந்து நம்ம கோயிலை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இந்த கோயில் வந்து நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க. நாயக்கர்கள் இங்கே இருக்கிற இறைவனை அப்பா, அதாவது நைனான்னு அழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மலை பேரே நைனாமலைன்னு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. இந்த மலை உச்சியில் நயன மகரிஷி தவம் புரிஞ்சு பெருமாள் தரிசனம் பெற்றிருக்காரு, அதனால் இந்த மலை பேர் நைனாமலை அப்படின்னும் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்திருக்கேன். நான் நைட்டு மலை ஏறினதுனால இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பாருங்களேன், இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இங்கேருந்து இந்த கோயிலை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த மலை உச்சி, இந்த மலையோட உச்சியில் பாறை மேலே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி வியூஸ் பார்க்குறதுக்காக தான் நான் மேக்ஸிமம் பகல்லையே கோயிலுக்கு வர்றது. விடிகாலம் ஏறாமல் நான் பகலில் ஏறுறதுக்கான முக்கியமான காரணமே இந்த நேரத்தில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த கோயிலோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். போகிற வழியில் நிறையா மண்டபங்கள்லாம் கட்டியிருக்காங்க. மலை உச்சிக்கு வந்தோனும் ஒரு சில இடத்துல நம்ம வெள்ளியங்கிரி சதுரகிரியில் இருக்கிற மாதிரியே வழுக்குப்பாறை மாதிரி அப்படியே பாறையிலேயே படிக்கட்டுகள் செதுக்கியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான், ஒரு சில இடத்துல மட்டும். நம்ம கோயிலை பார்த்துட்டோம்னாலே கடன் மேலே ஏறிடலாங்க. ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இது என்னன்னு தெரியலங்க, யாரோ இந்த இடத்துல பாறையை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா இல்லை வெதரிங்கில் எப்படி ஆயிருக்கான்னு தெரியல. புரட்டாசி மாதம் இந்த மலை ஏறினோம்னா மலை உச்சிக்கு போகிற வரைக்குமே நிறைய கடைகள் இருக்குது. மலை உச்சியில் கூட கடைகள் இருக்குது. அங்கே நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் மற்ற மாதங்களில் இங்கே வந்தால் கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் சனிக்கிழமைகளில். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பாறை மேலே கட்டின கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் மேலே வந்து உங்களுக்கு இன்னமும் காட்டுறேன். மலை மேலே 2 பெருமாள் இருக்காருங்க. ஒன்று வந்து நயன மகரிஷி வழிபட்ட பெருமாள்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் நாயக்க அரசர்கள் காலத்தில் அவருங்க வழிபட்ட பெருமாள்னு சொல்கிறாங்க. மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. மணி இப்போ சரியாக 1:20ங்க. கரெக்டாக நான் 12 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தேன். நடுவில் ஒரு இடத்துல மட்டும்தான் உட்காந்தேன். மீதி இடத்துல தான் பொறுமையாக நின்று வந்துக்கிட்டே இருந்தேன். வெயில் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஏறியிருக்கலாம். ஆனால் புதுசாக இந்த மலை ஏறுறவங்களுக்கு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். ரெகுலராக ஏறுறவங்க 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். உள்ளே வந்த உடனே இந்த சைடு ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபத்தோட லெஃப்ட் சைடு மலை மேலே வந்து இப்போது கூட்டமே இல்லை. புரட்டாசி சனிக்கிழமை மத்தியானங்கிறதுனால கூட்டம் இல்லை. இதுவே நீங்கள் 3வது சனியெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது. லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு கீழே சொன்னாங்க. ஏதோ மலை மேலே வந்து அந்த பாறையை குடஞ்சி ஒரு ஆஞ்சநேயரை சில இருக்குங்க. பாறையை குடஞ்சி கட்டப்பட்ட ஒரு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நம்ம மேலே ஏறுவோம். பாறையிலேயே குடஞ்சி செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் சிற்பங்க இந்த பாறை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாறையில் தான் இந்த ஆஞ்சநேயர் சிற்பத்தை குடஞ்சி செஞ்சுருக்காங்க. இந்த பாறைக்கு மேலே தான் கோயிலும் கட்டியிருக்காங்க. முழுக்க மலை உச்சியில் இருக்கிற கோயில் ஃபுல்லாகவே இந்த பாறை மேலேயே இருக்க மாதிரி கட்டியிருக்காங்கங்க. இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மூலவரோட கோபுரத்தை காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே அந்த பாறை மேலேயே கட்டியிருக்காங்கங்க. ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி இருக்குது இந்த கட்டிடக்கலையை பார்க்கும்போது. கருவறையில் வந்து பெருமாள் வரதராஜ பெருமாளா ஸ்ரீதேவி பூதேவியோட பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க. சூப்பர் தரிசனங்க. யாருமே இல்லை, நான் ஒருத்தன் மட்டும் இருந்து சாமி கும்பிட்டேன். எனக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் கிடச்சிது. இதுக்கு பக்கத்துலேயே பெருமாள் மூலவர் சிலைக்கு பக்கத்துலேயே தனி சன்னதியில் குவளையவள்ளி தாயார் இருக்காங்க. அவங்களையும் போய் வழிபட்டேன். நல்லா இருந்துச்சு. இந்த மலையில இருந்து பார்த்தா, உச்சியிலேருந்து பார்த்தா கொல்லிமலையோட அழகை நம்ம பார்க்க முடியுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோயில். மலை மேலே அமைதியாக, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வைபே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்க்குற இதுதாங்க மூலவர் கோபுரம். இந்த கோபுரத்தில் தான் சரியாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை இடி விழுகுதுன்னும், கடந்த 24 வருஷத்தில் 2 முறை விழுந்திருக்குன்னும், அது வந்து இந்திரன் இடி ரூபமாக வந்து பெருமாளை வழிபட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கருவறைக்கு முன்னாடி நேராக கருடாழ்வார் இருக்கார். இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பாருங்களேன். தூணில் ஒரு அரசர் கையில் கத்தி வச்சுருக்க மாதிரியும், இன்னொரு அரசர் போருக்கு போகிற மாதிரியும் சிற்பங்கள்லாம் நல்லா இருக்குது. இங்கே வந்து விளக்கேற்றிருக்காங்க. இது வந்து தாயார் கருவறைக்கு முன்னாடி. இங்கேருந்து நம்ம கீழே இறங்கினா கீழே வந்து சின்னதாக ஒரு கருவறை இருக்கும். அந்த கருவறையில் தான் நயன மகரிஷி வழிபட்ட பெருமாள் சிலை இருக்குது. இப்போ நம்ம நயன மகரிஷி வழிபட்ட பெருமாளை போய் வணங்குவோம். இவர் தாங்க நயன மகரிஷி வழிபட்ட பெருமாள். இந்த கருவறையில் வந்து உள்ள யாருமே இல்லை. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் இங்கேயே உட்காந்து மெடிடேஷனும் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இங்கே தரிசனம் தராரு. அப்படியே மேலே பெருமாளை வழிபட்டுட்டு நயன மகரிஷி வழிபட்ட பெருமாளையும் வழிபட்டுட்டு குவளையவள்ளி தாயாரையும் வழிபட்டுட்டு கீழே இறங்கினா ஒரு சின்ன மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு கரெக்டாக 3 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பித்தேங்க.
இந்த மலையோட பாதி தூரத்தில் ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையை வந்து நான் ஏறும்போது உங்களுக்கு காட்டலை, இப்போ இறங்கும்போது நான் காட்டுறேன். இறங்குறதுக்கு எனக்கு சரியாக 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன், அதுதான் சுனை. பக்தர்கள் வந்து ஏதோ வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நடந்தால் இந்த சுனையில் வந்து உப்பு வெல்லம்ன்ற பாக்கெட்டை வந்து போட்டுட்டு போகிறாங்க. அது வந்து இங்கே ஒரு ரொம்ப வருஷமாகவே அந்த வழக்கம் நடந்துகிட்ருக்கு. எந்த வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க இங்கே. நான் கீழே இருக்கும்போது ஒரு அக்கா எனக்கு அந்த உப்பு போட சொல்லி கொடுத்தாங்க. என்னால் ஏற முடியல, நீங்கள் போட்டுருங்கன்னு. நான் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வரும்போது போட்டுட்டு தான் வந்தேன். சரியாக அடிவாரத்துக்கு வரும்போது மணி 3 மணி ஆயிடுச்சுங்க. அடிவாரத்தில் இப்போது ஆஞ்சநேயர் கோயிலில் கூட்டம் இல்லை. அவ்வளோதாங்க, இதோட நம்ம நைனாமலை பயணம் முடிஞ்சிருச்சு. நைனாமலையை பற்றி நான் ஏதாச்சும் தகவல் விட்டுருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே நைனாமலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கோயில்லையோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன்.